அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைய அமர்விலே மௌலவி முர்ஷித் அப்பாஸ் அவர்கள் இறுதியில் அறிவித்தபடி ஜக்காத்தினுடைய விவரமான விளக்கங்கள் இன்றைய அமர்விலே சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மெல்லாம் குறித்து வச்சுக்கணும். பேப்பர் இருந்தாக்கா குறிச்சிக்கிட்டால் நல்லது தான். வாங்க மௌலவி. அஸ்ஸலாமு அலைக்கும். நேரத்தில் வந்துட்டீங்கன்னா முழுமையாக إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் ஒன்றாக இருக்கின்ற ஜகாத் என்ற கடமையை பற்றி ஒரு சில விடயங்களை எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த தலைப்பை தேர்வு செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஜகாத்தை பற்றிய பெருமதி எங்களுடைய சமூகத்துக்கு தெரியாமல் போய்விட்டது. அந்த ஜகாத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும், என்னென்ன பொருட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்பது பற்றிய அறிவுகளெல்லாம் எங்களுடைய சமூகத்திற்கு தெரியாமல் போய்விட்டது. ஜகாத்துடைய அந்த பணத்தை யாருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் சரியாக படிக்க தவறியதனால் தகுதியற்ற முறையில் ஜகாத்து கடமை நிறைவேற்றப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இன்றைய இந்த அமர்விலே நாங்கள் அமர்ந்து ஜகாத் என்ற அந்த கடமையின் பெருமதியை விளங்கி அந்த ஜகாத்தை முறையாக நிறைவேற்றுகின்ற ஒரு கூட்டத்தில் நாங்கள் பெயர் பதித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 விடயங்களின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்வதும், வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதும், வ ஈதாஇஸ் ஸகாத், ஸகாத் கொடுப்பதும், வல் ஹஜ்,
ஹஜ் செய்வதும் வசௌமி ரமதான், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை 5 என்பதை சொல்லி தந்தார்கள். அதிலே தொழுகைக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இபாதத்து தான் ஜக்காத் என்ற அந்த இபாதத். அந்த ஜக்காத் என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட அளவு, இஸ்லாம் சொன்ன அந்த அளவு பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமைதான் ஜக்காத் என்ற கடமை. அது சாதாரணமான ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு அது கடமையாகாது. இஸ்லாம் ஒரு அளவு சொல்லி இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட அளவை தாண்டிய பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் மீதுதான் ஜக்காத்து கடமையாகும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது 9வது அத்தியாயம் 103வது வசனத்தில் நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குத் மின் அம்வாலிஹிம் ஸதகா, நபியே அவர்களுடைய சொத்துக்களிலிருந்து, அவர்களுடைய செல்வங்களிலிருந்து நீங்கள் சதக்காவை எடுங்கள், ஜகாத்தை எடுங்கள். துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அந்த ஜகாத்தை எடுப்பதன் மூலம் அவர்களை நீங்கள் வெளி வாழ்க்கையிலும் சுத்தப்படுத்துகிறீர்கள், உள்ளத்தளவிலும் தூய்மைப்படுத்துகிறீர்கள். அன்பாண்டவர்களே, ஜகாத் என்ற அந்த கடமை சரியாக நிறைவேற்றப்படுமாக இருந்தால் மனிதர்களிடத்தில் 2 விதமான மாற்றங்கள் வரும். ஒன்று, வெளி வாழ்க்கையில் சுத்தம் வருவது. பொருளாதார ரீதியாக நிறைய அசுத்தங்கள் எங்களை சார்ந்திருக்கிறது. வட்டி என்பது, லஞ்சம் என்பது, ஊழல் என்பது, மோசடி என்பது, கலப்படம் என்பது, அளவு நிறுவையில் மோசடி செய்வது என்பது, குறைகளை மறைத்து விற்பனை செய்வது என்பது, இப்படிப்பட்ட ஏகப்பட்ட அசுத்தமான காரியங்கள் எங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்காக ஜகாத்தை கொடுக்கின்ற பொழுதோ அந்த ஜகாத் எங்களை சுத்தப்படுத்தும். வதுஸக்கீஹிம், அவர்களை உள தூய்மையை ஏற்படுத்துவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தளவில் இருக்கின்ற விரோதங்கள், குரோதங்கள், வைராக்கியங்கள், பொருளாதார ரீதியான போட்டிகள், பொறாமைகள், இவைகளெல்லாம் இல்லாமல் போவதற்கு இந்த ஜகாத்தை எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே ஜகாத்துடைய இந்த கடமை சரியாக நிறைவேற்றப்படுகின்ற பொழுது பொருளாதார ரீதியில் சுத்தமான மனிதர்கள் உருவாகுவார்கள் என்பதுதான் அடிப்படை. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. என்னுடைய பொருளாதாரம், நான் கஷ்டப்பட்டு தேடி வைத்த பொருளாதாரம், நான் கஷ்டப்பட்டு கட்டி காக்கின்ற பொருளாதாரம், பல வருட முயற்சிகளுக்கு பின்னால் நான் ஒரு செல்வந்தனாக வந்திருக்கிறேன். என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து இஸ்லாம் சொன்ன பிரகாரம் ஏழைக்கு கொடுக்கின்ற நான், அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற நான் எப்படி நல்லவனாக மாறலாம்? என்னுடைய பணத்தில் அல்லாஹ் சொல்லியதற்காக ஏழைக்கு கொடுக்கின்ற நான் எப்படி அந்த ஏழையை ஏமாற்றி சம்பாதிக்கலாம்? எப்படி அடுத்தவர்களை சுரண்டி வாழலாம்? எப்படி அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்கலாம் என்று சிந்தித்தால் மாத்திரம் ஜகாத் மனிதர்களில் புனிதர்களை உருவாக்கும். எனவே அன்பாண்டவர்களே, ஜகாத் என்ற இந்த இபாதத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்ன? மனிதர்களை பொருளாதார ரீதியாக மாற்றுவதுதான். ஜகாத்தையும் கொடுக்கிறான், ஏமாற்றி திரிகிறான். ஜகாத்தையும் கொடுக்கிறான், அடுத்தவர்களுடைய சொத்தை சூறையாடுகிறான். ஜகாத்தையும் கொடுக்கிறான், ஏழைகளை, அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்கிறான். அன்பாண்டவர்களே, அர்த்தம் என்ன? இவனுடைய ஜகாத் சரியான ஜகாத்தாக அமையவில்லை. உண்மையிலே அந்த ஜகாத் என்ற இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஜகாத் பொருளாதார ரீதியான தப்புகள், தவறுகளிலிருந்து எங்களை சுத்தப்படுத்தி பொருளாதார ரீதியாக நல்லவர்களாக வாழச் செய்யும். எனவே பொதுவாகவே இபாதத்துக்களை எடுத்துக்கொண்டால் இபாதத்துக்களை அல்லாஹ் வைத்திருப்பதே மனிதர்களை மாற்றுவதற்கு தான். அது தனி பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. எனவே ஜகாத் என்ற இபாதத்தின் மூலம் மனிதர்களுக்கு இருக்கின்ற உலக நலவு என்ன என்றால் மனிதர்களை பொருளாதார ரீதியாக புனிதர்களாக மாற்றும். பொருளாதார ரீதியான தப்புகள், தவறுகள், அநியாயங்களிலிருந்து தூரமாக்கும். பொருளாதார ரீதியாக நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற உள்ளத்தில் இருக்கின்ற பாவமானவைகளை எல்லாம் போக்கி உள்ளத்தளவிலும் எங்களை சுத்தப்படுத்தும் என்கிற அற்புதமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதுதான் ஜகாத் என்ற இபாதத். அடுத்தது என்ன? வஸல்லி அலைஹிம்,
நபிகளாருக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மீது நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும், நீங்கள் அவர்களுக்காக செய்கின்ற பிரார்த்தனை அவர்களுக்கு அமைதியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். இது நபிகளார் உயிரோடு வாழுகிற பொழுதோ ஜகாத்து கொடுத்த மனிதர்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியம். ஜகாத்தை எடுக்கிற பொழுதோ நபிகளார் ஒரு துஆ செய்வாங்க. அந்த துஆவின் மூலம் ஜகாத்தை கொடுக்கின்ற மனிதர்களுக்கு அமைதி கிடைக்கும். பொருளாதார டென்ஷன் இருக்காது, பொருளாதார குழப்பம் இருக்காது, பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் அந்த பிரார்த்தனை அவர்களை அமைதிப்படுத்திவிடும் என்கிற உலகத்தில் கிடைக்கின்ற அற்புதமான ஒரு லாபத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பாண்டவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் எவ்வளவுதான் பணத்தை தேடினாலும் உள்ளத்திலே நிம்மதி இல்லை பாருங்கள், உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை பாருங்கள். காரணம் என்ன சகோதரர்களே? ஜகாத் என்பது சரியாக நிறைவேற்றப்படுமாக இருந்தால் உள அமைதி கிடைப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். நபிகளாருடைய பிரார்த்தனையின் மூலம் உள்ளத்துக்கு அமைதி கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்கிற அந்த நலவையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் பொருளாதார ரீதியான வசதி உள்ளவனாக இருந்து ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால், ஜகாத் கொடுப்பதை மறுத்து விட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டி வரும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு தூதுவராக அனுப்புகிறார்கள். அனுப்பக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு எதன் பக்கம் அழைக்க வேண்டும்? ஒரு அழைப்பாளன், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற ஒரு பிரச்சாரகர், அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, உதுஉஹும் இலா ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ். யமன்ல அன்றைக்கு இருந்தவங்க கிறிஸ்தவர்கள், யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களின் பக்கம் அனுப்பிய ரசூலுல்லாஹ் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க சொன்னார்கள். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வதன் பக்கமும், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்வதன் பக்கமும் அவர்களை அழையுங்கள். சொல்லிட்டு ஃபஇன்ஹும் அதாஉ லிதாலிக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாகவும் அல்லாஹ்வுடைய தூதரை நபியாக ஏற்றுக்கொள்வதாகவும் அவர்கள் உங்களுக்கு அடிபணிந்தால், ஈமானை ஏற்றுக்கொண்டால், ஃபஅலிமுஹும் அன்னல்லாஹ கத் இஃப்தரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, ஒவ்வொரு நாளுடைய இரவையிலும் பகலிலுமாக சேர்த்து ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுவது கட்டாயம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்ஹும் அதாஉ லிதாலிக, ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுவோம் என்று அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டால், ஃபஅலிமுஹும் அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் ஸதகத்தன் ஃபீ அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு சதகா, ஒரு ஜகாத் என்ற கடமை இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த ஓர்டரை கொஞ்சம் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. தொழாத மனிதர்கள் ஜகாத்து கொடுத்து வேலை இல்லை. தொழாத, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழாதவர்கள் ஜகாத்து கொடுப்பதனால் மறுமையில் வெற்றி பெற முடியாது. அதனால நான் அந்த ஓர்டரை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஜகாத்திலே கவனம் செலுத்துகிற முஸ்லிம்கள் தொழுகையின் விஷயத்துல கவனம் செலுத்துறது இல்ல. அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக மாற வேண்டுமா? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிற மனிதர்களாக மாற வேண்டும். அதைத்தான் யமனுக்கு தூதுவராக அனுப்பப்பட்ட முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி? ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுவதாக அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டால் தான் அவர்களுக்கு ஜகாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஓர்டர் இருக்குதுங்க. ஈமான் பலமாக இருப்பவர் முஃமின் என்பதற்கு அடையாளமாக தொழ வேண்டும். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிற மனிதர் தான் பொருளாதார ரீதியாக ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்ற தகுதியானவர். இந்த பக்கத்தை நான் கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போறேன். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழாத மனிதர்கள் ஜகாத்து கொடுத்தால் அது நிறைவேறுமா? அந்த நன்மை அவருக்கு போய் சேருமா? அன்பாண்டவர்களே, ஒரு ஹதீஸை சொல்றேன். மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலுஹு, யார் அஸர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய அமல் வீணாகி போகும். நீங்க இந்த ரமலான்ல ஜகாத் அள்ளி கொடுக்குறீங்க, தொழுகை இல்லைன்னா, ஒரு அஸர் தொழுகையே இல்லைண்டா 5 நேர தொழுகை இல்லாட்டி என்னங்க நிலைமை?
எனவே தொழுகையில் கவனம் செலுத்துவோம், அதற்கு அடுத்த கட்டம் ஜகாத்துடைய பெருமதியை விளங்குவோம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஜகாத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை ஏன் நான் சொல்றேன் என்றா, இன்னைக்கு பள்ளிக்கு நிர்வாகங்கள் போடுவாங்க. நிர்வாகம் போடுற நேரம் ஜகாத்து கொடுக்க தகுதியானவராண்டு பார்த்து போடுவாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், பள்ளியை நிர்வகிக்க தகுதியானவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள். என்ன விளங்கினாங்க தெரியுமா? ஏழைக்கு பள்ளி நிர்வாகத்தில் வர முடியாது. அது இல்லங்க அர்த்தம். பொருளாதார ரீதியாக வசதியுள்ள ஒரு மனிதனுக்குத்தான் ஜக்காத்து கடமை. அவன் தொழுகையாளி, ஜக்காத்தும் கொடுத்தால் தான் என்ன செய்யலாம்? நிர்வாகத்துக்கு வரலாம். அல்லாஹ்வை நம்பியவன், 5 நேரம் தொழுகிற மனிதன் ஏழையாக இருக்கிறான், அவன் தான் நிர்வாகத்துக்கு வர தகுதியானவன். தொழுகை இல்லாமல் ஜக்காத்து கொடுக்கிற மனிதன் நிர்வாகத்துக்கு வர தகுதியற்றவன். இந்த பாடத்தை சொல்லத்தான் உங்களுக்கு தொழுகையிட பொறுமதியை சொல்லி காட்டுகிறேன். ஏண்டா இன்னைக்கு நிர்வாக தகமை பார்க்கிறதே பணக்காரனை வச்சுதான். ஜக்காத்து கொடுக்கிறவரா இருக்கணுமா? அன்பாண்டவர்களே, 5 நேரம் தொழாத மனிதர்கள் என்ன பெரிய ஜக்காத்து கொடுத்தாலும் அவர் நிர்வாகத்துக்கு வர முடியாது. ஒரு ஏழை ஜக்காத்து வாங்க தகுதியானவர், 5 நேரம் தொழுகிறாரா, அவர் ஜக்காத்துக்கு வர, நிர்வாகத்துக்கு வர தகுதியானவர். இந்த பாடத்தை படிச்சுக்கங்கன்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமாக உங்களுக்கு அதிகமான ஒரு தகவலாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்பாண்டவர்களே, எனவே இந்த ஓர்டரை விளங்குங்க. ஈமான், தொழுகை, அடுத்தது ஜக்காத். நோன்பு இருக்குதுங்க, ஹஜ் இருக்குது. அந்த ரெண்டுலையும் அது ஒரு மாசத்துல தான் கடமையாகும். ஹஜ் ஆயுள்ல ஒரு கத்தான் கடமையாகும். ஆனா இந்த ஜக்காத்தும் தொழுகையும் இருக்குது தாங்க. இந்த ரெண்டும் ஒரு மனிதனை முஃமினா காஃபிரா என்று அடையாளப்படுத்தும், முஃமினா முனாஃபிகா என்று அடையாளப்படுத்தும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே பலவிதமான பிரச்சனைகளுக்கு அவங்க முகம் கொடுத்தாங்க. பொதுவாகவே இருக்கிற ஒரு தலைவரை இழந்துட்டோம்னா அடுத்த தலைவருக்கு கட்டுப்படுறதுல நிறைய பேர் பின்வாங்குவாங்க. அது மாதிரி சில பிரச்சனைகளுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதுல ஒன்றுதான், ஒரு கூட்டம் வந்தார்கள், நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே நபிகளாருக்கு தான் ஜக்காத்தை எடுக்க சொல்கிறான். நபிகளார் மௌத்தாவிட்டாங்கன்னா ஜக்காத்து கடமை முடிஞ்சதுண்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லஉகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகா, தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரிப்பவர்களோடு நான் யுத்தம் புரிவேன் என்று சொன்னாங்க. தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரிக்க முடியாது. அல் குர்ஆனிலே ஜக்காத்தை பற்றி சொன்ன அல்லாஹ் கிட்டத்தட்ட 29 இடங்கள் என்று நினைக்கிறேன் தொழுகையோடு சேர்த்து தான் சொல்லி இருக்கிறான் ஜக்காத்தை. 2 இடங்களில் தான் ஜக்காத்தை அல்லாஹ் தனியே சொல்லி இருக்கிறான். அபூபக்கர் எப்படி விளங்கினாங்கன்னு பாருங்க. தொழுகையை விட்டும் ஜக்காத்தை யாராவது பிரித்தால் அவர்களோடு நான் யுத்த பிரகடனம் செய்வேன். காரணம் என்ன? ஃபஇன்ன ஸகாத்த ஹக்குல் மால், ஜக்காத் என்பது பொருளாதாரத்தின் மீது உள்ள கடமை. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் மனஊனி இகாலன் கானூ யுஅத்தூனஹு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் ஜக்காத்தாக கொடுத்து வந்த ஒரு மூக்கணாங்கயிறு என்று சொல்லுவோமே, அந்த மூக்கணாங்கயிறை தர மறுத்தாலும் அவர்களோடு நான் யுத்த பிரகடனம் செய்வேன் என்று சொன்னாங்க. இந்த கருத்தை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, அமீருல் முஃமினீனே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று தொழுகையை நிலைநாட்டி விட்டால் அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டாம் என்று தானே அல்லாஹ் சொல்கிறான். இவங்க சொன்னாங்க தொழுகையை விட்டும் ஜக்காத்தை பிரிக்க கூடாதுன்றதை சொன்னாங்க. அந்த அளவுக்கு பலமாக விளங்கி இருந்தார்கள். தொழுகையாளி ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்கிற மனிதன் 5 நேரம் தொழ வேண்டும். எனவே ஜக்காத்து கொடுக்கிற மனிதர்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம், 5 நேரம் தொழுகிற மனிதர்களாக இல்லை என்றால் நீங்கள் ஜக்காத்து கொடுப்பதில் வேலை இல்லை. 5 நேரம் தொழுகிறீர்கள், ஜக்காத்து கடமையான நீங்கள் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தொழுவதில் அர்த்தம் இல்லை. எனவே இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே,
இந்த இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் மூன்றாவது இடத்தை பிடிக்கின்ற இந்த ஜகாத்தை ஒரு மனிதன் நிறைவேற்ற தவறிவிட்டால், சரியாக அதை முறையாக கையாள தவறிவிட்டால் அவருக்கு தண்டனை இருக்குது தானேங்க. அவருக்கு தண்டனை நரக தண்டனை மட்டும் நினைச்சிடக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? அவருக்கு நரக தண்டனைக்கு முன்னால் அவர் சுவனவாதி என்று தீர்ப்பளிக்கப்படுபவராக இருந்தாலும் ஜகாத்தை முறையாக கொடுக்காதவருக்கு மஹ்ஷர் மைதானத்தில் தனியான ஒரு தண்டனை இருக்குது. இதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மள நிறைய பேருக்கு ஜகாத்துல பொறுமதி தெரியாது, அதனால கடுமையான பொடுபோக்கு செய்கிறார்கள். தெளிவாக விளங்க வேண்டும். மற்ற எல்லா இபாதத்துக்கும் நரகவாதி என்று தீர்மானிச்சாதான் நரகம், அதுக்கு பிறகுதான் தண்டனை. சுவர்க்கவாதி என்று தீர்மானிச்சா தண்டனை கிடையாது. ஆனால் ஜகாத்தை பொறுத்தவரையில் சுவனவாதியா நரகவாதியா என்று தீர்மானிப்பதற்கு முன்னாலே ஜகாத்து கொடுக்காததுக்கு ஒரு தனி தண்டனை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காதவர்கள், அவர்களுக்கு ஃபபஷ்ஷிருஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை நபியே நீங்கள் சொல்லுங்கள். எப்ப தெரியுமா வேதனை? நரகத்திலே அல்ல. எப்ப தெரியுமா வேதனை? யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பில் அந்த தங்கமும் வெள்ளியும் நெருப்பால் சூடேற்றப்பட்டு ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும், அவர்களுடைய நெத்தி பகுதிகளும் முதுகு பகுதிகளும் விலா பகுதிகளும் சூடேற்றப்படுகின்ற அந்த நாள் மஹ்ஷர் மைதானத்துடைய நாள். பின்னால ஹதீஸை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை எங்க ஓதி காட்டுறாங்க சொல்லப்படும். ஹாதா மா குன்தும் மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இது இருக்குதே நீங்க உலகத்துல உங்களுக்காக சேமிச்சு வச்சது. ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் சேமித்ததன் ருசியை ருசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தங்கத்தையும் வெள்ளியையும் ஜகாத்து கொடுக்காத சொத்துக்களையும் நரக நெருப்பில் சூடேற்றி நெற்றி பகுதிகள் விலா பகுதிகள் முதுகு பகுதிகளுக்கு ஒத்தனம் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 9வது அத்தியாயம் 35வது வசனம். இது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மாமின் சாஹிபி தஹபின் வலா ஃபில்லா, தங்கத்தையும் வெள்ளியையும் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா, அதனுடைய கடமையை அவன் நிறைவேற்றவில்லை என்றால் இல்லா இதா கான யௌமுல் கியாமா, கியாமத் நாளையில் என்ன நடக்கும் தெரியுமா? சுஃபிஹத் லஹு ஸஃபாயிஹ மின் நார், அதெல்லாம் நெருப்பால் ஒரு கோர்வையாக ஆக்கி எடுக்கப்படும். அப்படியே நெருப்பால் அது செய்யப்பட்டு ஃபஉஹ்மிய அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பால் அதுக்கு சூடேற்றப்படும். தங்கம் வெள்ளி காசு பணம் எல்லாத்தையும் அல்லாஹ் சேர்த்து நெருப்பால் சூடேற்றுவான். ஃபயுக்வா பிஹா ஜன்புஹு வ ஜபீனுஹு வ ظஹருஹு, அவருடைய நெற்றி பகுதி விலா பகுதி முதுகு பகுதிகளுக்கு அதனால சூடேற்றப்படும். குல்லமா பரதத் உஈதத் லஹு, ஒத்தனம் கொடுக்க கொடுக்க சூடு இறங்கி போகும் தானே, திருப்பியும் சூடேற்றி சூடேற்றி அந்த தண்டனை கொடுக்கப்படும். இது எங்க தெரியுமா? இது ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, இது ஒரு 500 ஆண்டுகளுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு சமனான அந்த மர்மை நாளையில் நடக்கக்கூடிய தண்டனை. எது வரைக்கும் தெரியுமா இந்த தண்டனை? ஹத்தா யுக்தா பைனல் இபாத், அடியார்களுக்கு மத்தியில நரகவாதிகளா சுவனவாதிகளான்னு தீர்ப்பளிக்கும் வரையில் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டு சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபயரா சபீலஹு, தீர்ப்பளிக்கிற நேரம் அவன் சுவர்க்கவாதி என்றால் இம்மா இலல் ஜன்னா, அவன் சுவனத்துக்கு போய் சேருவான், வ இம்மா இலன்னார், அல்லது நரகத்துக்கு போய் சேருவான். அன்பாண்டவர்களே, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். எனவே இது நரக தண்டனை அல்ல. மனிதர்களுக்கு சுவர்க்கவாதி நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே
கொடுக்கப்படுகின்ற தண்டனை சொத்துக்களை சேமித்து வைத்துக் கொண்டு ஜகாத்து கொடுக்காத மனிதர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் அல்லாஹ் சொன்ன பிரகாரம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் அந்த ஜகாத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அவருக்கு கடுமையான தண்டனை தங்கம் வெள்ளி சொத்து செல்வங்களில் இருக்கிறது. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, சஹாபாக்களுக்கு தங்கம் வெள்ளி காசு பணத்தை விட தீனார் திர்ஹத்தை விட பல பேருக்கு ஒட்டகம் இருந்திருக்குது, ஆடுகள் மாடுகள் இருந்திருக்குது. உடனே கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒட்டகம் வச்சிருக்கிறவருக்கு என்ன நிலைமை என்று கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா சாஹிபு இப்லின், ஒட்டகத்தை வைத்திருக்கிற மனிதர் அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அதனாக குறைஞ்ச கடன் என்னதானிமா தாங்க, ஒட்டகத்துல பால் கறக்கிற நேரத்துல ஒரு பகுதியை ஏழைக்கு கொடுக்கிறது அதுல கடன் வேண்டாங்க. அதை செய்யவில்லை என்றால் கியாமத்து நாளையில அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு திறந்த வெளியில் ஒரு மைதானம் மாதிரி ஒரு இடத்துல அந்த ஒட்டகத்துல சொந்தக்காரன் எல்லாம் தூக்கி போடுவான். போட்டுட்டு இவர் உலகத்துல வளர்த்தார் பாருங்க ஒட்டகங்கள், அந்த ஒட்டகம் பெரியது முதல் கன்று குட்டி வரையில எல்லா ஒட்டகங்களையும் ஒரு லைன்ல எல்லாம் அனுப்புவான். அந்த ஒட்டகங்கள் அதனுடைய காலால அந்த மனிதனை போட்டு சவட்டி மிதிச்சு கொண்டே இருக்குமாம். அப்படி எல்லா ஒட்டகங்களும் முடிஞ்சு கடைசியா போற ஒட்டகம் முடிஞ்சா திருப்பி முதல்ல இருந்து என்ன செய்யுமாம்? இப்படியே அவர் தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பார். இது எந்த நாளையில தெரியுமா? 50 ஆண்டுகள் 50,000 ஆண்டுகளுக்கு சமனான அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நடக்கும். எதுவரைக்கும்? மக்களுக்கிடையில் தீர்ப்பளிக்கும் வரையில். அதன் பிறகு சுவனவாதி என்றால் சுவர்க்கம் போவார், நரகவாதி என்றால் நரகம் போவார். எங்கெங்க இந்த தண்டனை? நரகத்திலே அல்ல. எனவே ஜகாத்து கொடுக்காத மனிதர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உடனே கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மாடு வச்சிருக்கிறவருடைய நிலைமை என்ன? மாடு, நமக்கு மாட்டுக்கு ஜகாத் இருக்குதாண்டே தெரியாது, அப்படித்தானே? ஆட்டுக்கு ஜகாத் இருக்குதாண்டே தெரியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தங்கம் மட்டும்தான் ஜகாத்து, அப்படித்தானே? அன்பாண்டவர்களை கேட்டார்கள், மாடு வைத்திருப்பவருடைய நிலை என்ன, ஆடு வைத்திருப்பவருடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாடுகளையும் ஆடுகளையும் வைத்திருக்கிற மனிதன் உலகத்தில் அதற்கான ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் அவரும் மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு திறந்த வெளியில் தூக்கி வீசப்படுவார். அவர் வளர்த்த மாடுகள் அவரை மிதித்து சவட்டி கொண்டே இருக்கும். மாடு ஒரு லைன் வந்து முடிஞ்சதுண்டா திருப்பி ஆரம்பத்திலிருந்து வரும், இப்படியே மிதிச்சு கொண்டிருக்குண்டாங்க. ஆடு தாங்கேலுமா சகோதரர்களே, ஒரு குட்டி ஆடு ஓடுற ஓட்டத்தில் நம்மளோட காலில் ஏறிட்டு போனா அது வருத்தம் விளங்கும். தாங்கேலுமா? ஒரு மாடு ஏறிட்டுதுண்டா தாங்க முடியாது. அன்பாண்டவர்களே, அவ்வளவு பயங்கரமான தண்டனை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதிலும் நபிகளார் சொன்னார்கள், இந்த தண்டனை எங்கே நடக்கக்கூடியது தெரியுமா? 50 ஆண்டுகளுக்கு சமனான அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நடக்கக்கூடியது. ஹத்தா யுக்தா பைனல் இபாத், அடியார்களுக்கு இடையில் தீர்ப்பளிக்கப்படும் வரையில் இப்படி அவர் கொடுமைப்படுத்தப்படுவார். தீர்ப்பளிக்கிற நேரத்தில் சுவனவாதி என்றால் சுவனத்துக்கு போவார், நரகவாதி என்றால் நரகத்துக்கு போவார். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குதிரையை பத்தி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் குதிரைக்கு ஜகாத் இருக்கிறதாக சொல்லல. குதிரையை பொறுத்த வகையில 3 வகையாக சொன்னாங்க. ஒரு மனிதர் அந்த குதிரையை வைத்துக் கொண்டு தன்னுடைய நலனுக்காக பாவிக்கிறார், தன்னுடைய கௌரவத்துக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார், இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்த வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த குதிரை அவருக்கு மறுமையிலே பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்றார்கள். இரண்டாவது வகை குதிரை அவர் தன்னுடைய நலனுக்காக வைத்திருக்கிறார், ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் தேவைப்பட்டால் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆனா தண்ட வேலை வெட்டியையும் வச்சுக்கு செஞ்சுக்கிட்டாரு. பாரம் சுமக்கணுமா சுமந்துகள்றாரு, அவர் ஏறி போகணுமா ஏறி போய்கள்றாரு. ஆனா அல்லாஹ்வுடைய பாதைக்கு தேவைண்டா கொடுக்கவும் தயாராக இருக்கிறார். இது அவருடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கும், அவருடைய சொத்தா இருக்கும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். மூன்றாவது மனிதனுக்கு அது கண்ணியமாக இருக்கும். அவர் ஒட்டகத்தை வளர்ப்பதும் பராமரிப்பதும் அல்லாஹ்வுடைய பாதையில் முஸ்லிம்கள் யுத்தம் செய்வதற்காக, அவருடைய சொந்த வேலைக்கு அவர் பாவிக்கிறது இல்ல. அவருக்கு நல்ல உணவுகளை கொடுத்து நல்ல மேய வைத்து அதை வளர்த்து வைத்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக என்றால் இது அவருக்கு மறுமை நாளையில் கண்ணியமாக இருக்குமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கழுதையை பற்றியும் அல்லாஹ் எதுவும் சொல்லித் தரல.
கழுதையில நல்லது செஞ்சா நன்மை கிடைக்கும், கழுதையை வச்சு பாவத்துக்கு பயன்படுத்தினா பாவம் கிடைக்கும் என்று ஒரு அணுவளவு நலவு செய்தாலும் மறுமையிலே அவர் கண்டுகொள்வார், ஒரு அணுவளவு தீமை செய்தாலும் மறுமையிலே அவர் கண்டுகொள்வார் என்கிற சூரத்து ஜில்சாலுடைய 8வது வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினார்கள். எனவே அன்பாண்டவர்களே, மிருகங்களை வளர்ப்பவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஒட்டகம் இருந்தால், அது எத்தனை ஒட்டகம்ன்றதை நான் பின்னால சொல்றேன், மாடுகள் இருந்தால், ஆடுகள் இருந்தால் அதற்கும் ஜக்காத்து இருக்கிறது. இந்த அடிப்படையை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தங்கம் வெள்ளி என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாருங்கள், தங்கம் வெள்ளியை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஆதாஹுல்லாஹு மாலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான், அது தங்கம் வெள்ளியுடைய இடத்தில் பெறுமதியில் நிற்கக்கூடிய எல்லாம் வரும், காசு பணம் நோட்டு ருபீஸ் எல்லாம் வரும், டாலர் எண் எல்லாம் வரும், அந்த பெறுமதி தரக்கூடிய சொத்து செல்வங்கள் எல்லாம் வரும். அன்பாண்டவர்களே, வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய, லாபத்தை பெற்று தரக்கூடிய, ஒரு பெருமதியை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எல்லா சொத்துக்களும் வரும். ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு, அந்த சொத்துக்களுக்குரிய ஸகாத்தை அவர் நிறைவேற்றவில்லை என்றால், புகாரில் 1403வது இலக்க செய்தி சொன்னார்கள், முஸ்ஸில லஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு வழுக்கை தலை பாம்பாக அது மாற்றப்படும். முழு சொத்தையும் ஒரு பாம்பாக அல்லாஹ் மாற்றி விடுவான். படைச்சவன் ரப்புக்கு பெரிய வேலையாங்க, படைச்சவன் ரப்புக்கு பெரிய வேலை கிடையாது. அதை ஒரு பாம்பு வடிவத்தில் கொண்டு வந்து லஹு ஜபீபதான், அதுக்கு நெத்தில 2 பொட்டு இருக்கும்னு சொன்னாங்க. அந்த பாம்பை பார்த்தாலே அது ஜக்காத்து கொடுக்காத சொத்து தான் என்றத அல்லாஹ் காட்டுவான். யுதவ்விகுஹு யௌமல் கியாமா, கியாமத் நாளையில மஹ்ஷர் மைதானத்துல ஜக்காத்து கொடுக்காத மனிதர்கள் எல்லாருக்கும் விளங்கும். ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க அப்படி, தங்கம் வச்சிருக்கிறவங்களுக்கு இப்படி, இது சொத்துக்களை வச்சுக்கிட்டு ஜக்காத்து கொடுக்காத மனிதர்களோட கழுத்துல பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த பாம்பு என்ன செய்யும் தெரியுமா? அவருடைய இந்த தாடைய புடிச்சு கடிக்குமாம், கடிச்சு கொண்டு சொல்லுமாம், அன மாலுக் அன கன்சுக், நான் தான் உன்னுடைய சொத்து செல்வம், நான் தான் நீ சேமித்து வைத்த பொருளாதாரம். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி ஹுவ கைரன் லஹும், அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல், ஜகாத்தை சரியாக கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டுபவர்கள் கைரன் லஹும், அது அவங்களுக்கு நல்லம்னு மட்டும் நினைச்சுக்கல்லவானோ. பொருளாதாரத்தை வச்சு இஸ்லாம் சொன்ன பிரகாரம் ஜக்காத்து கொடுக்காமல் அதை பார்த்தோம், ஏண்ட பொருளாதாரம் என்று பேசுகிற மனிதன் அது நல்லது என்று நினைச்சிரவானம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு மிக மோசமானதாக இருக்கும். ஏன் தெரியுமா? சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, உலகத்தில் கஞ்சத்தனம் காட்டி அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் மறுமை நாளையில் கழுத்திலே மாலையாக அணிவிப்பான். சும்மா மாலை இல்லங்க, வழுக்கத்தலை பாம்பாக கழுத்திலே மாலையாக அணிவிப்பான். இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டினாங்க. இது சூரா ஆல இம்ரானுடைய 180வது வசனம். மறந்துடாம தர்ஜுமாவை பிரட்டி வாசிச்சு பாருங்க. பொருளாதாரம் என்னுடையது என்று ஜகாத்தில் கவனம் செலுத்தாத மனிதர்கள் இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டிருப்பது நல்லதா கெட்டதா? அல்லாஹ் சொல்கிறான், நல்லது என்று மட்டும் நினைச்சிடாதீங்க, இது மிக மோசமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, எங்களுடைய பொருளாதாரம் எங்களுக்கு நல்லதாக மாற வேண்டுமா? எங்களுடைய பொருளாதாரம் மறுமையில் எங்களுக்கு கண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா? அதற்குரிய ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இந்த ஜகாத் யாரிடத்திலிருந்து எடுக்கப்படும், யாருக்கு கொடுக்கப்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் யமனுக்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிற நேரம் மிக தெளிவாக சொன்னார், துஹது மின் அக்னியாஹிம், முஸ்லிம்களில் இருக்கின்ற செல்வந்தர்களிடத்திலிருந்து எடுக்கப்படும். ஜகாத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது என்னங்க? கொடுக்கப்படும் சொல்லல, எடுக்கப்படும். வதுரத்து அலா ஃபுகராஇஹிம், ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படும். அன்பாண்டவர்களே, இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவம் இல்லாததனால, முஸ்லிம்களுக்கு ஒரு ஆட்சி இல்லாததனால நாங்க எப்படி ஜகாத்தை கொடுக்கறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா ஜகாத்துக்கு என்ன உத்தரவாதம் தெரியுமா? எங்கட பொருளாதாரம் லிஸ்ட் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும்.
எங்கட பொருளாதார கணக்கு வழக்கு இஸ்லாமிய கவர்மெண்ட்ல இருக்கும். அதுக்கு ஒரு சாரார வச்சிருப்பாங்க. ஆமிலீன அலைஹான்றது ஜகாத்தை நிர்வகிப்பதற்காக வைக்கப்பட்ட கூட்டம். அவங்களோட வேலை என்ன தெரியுமா? இன்றைக்கு யாருக்கு ஜகாத்து கடமையாவது அவங்களோட வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. நீங்க கொடுக்க தேவையில்லைங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்பினாங்க, ஜகாத்து எடுக்க போற ஆட்களுக்கு இய்யாக வ கராயிம அம்வாலிஹிம், நீங்க ஜகாத் எடுக்கிற நேரம் அவங்க தாரதை எடுத்துக்கிட்டு வாங்க, அவங்களோட சொத்துல பொறுமதியானது எடுக்காதீங்கன்றாங்க. ஏன் தெரியுமா? நீங்க தரலண்டா அவங்க எடுப்பாங்க. ஜகாத் எடுக்கிறதுங்க, ஜகாத் கொடுக்கிறதை விட ஹுஸ் மின் அம்வாலிஹிம், நபியே அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை எடுங்கள். அந்த எடுக்கிற ஒரு சமூகம் இல்லைன்றதுனாலதான் நாங்க எப்படி கொடுக்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல பொடுபோக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவம் முஸ்லிம்களுக்கு இருப்பது ஒரு நலவு சகோதரர்களே. எங்கட இபாதத்துக்களை சரியாக செய்வதற்கு அது காரணமாக இருக்கும். அதனால தாங்க இந்த உலகமெல்லாம் திட்டம் போட்டு இரண்டாம் உலக மகா யுத்தத்தை எதுக்கு வச்சாங்க தெரியுமா? நம்ம வரலாறு படிக்கிறோம். எதுக்கு வச்சாங்க தெரியுமா? முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும். அதை இல்லாமல் ஆக்கின எல்லா இபாதத்தும் வீழ்ச்சி அடைஞ்சிருங்க. தொழுக இன்னைக்கு நம்ம எப்படிங்க தொழுகிறோம்? நம்ம நினைச்சா தான் தொழுவோம். இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா தொழுகையிலே அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படும், தண்டனை நிறைவேற்றப்படும். இன்னைக்கு எப்படிங்க இருக்குது? நினைச்சவங்க நினைச்ச மாதிரி பள்ளி கட்டுறாங்க, நினைச்சவங்க நினைச்ச மாதிரி ஜும்மா ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா நினைச்சவரை இமாமா வைக்க முடியாது, நினைச்ச மாதிரி ஜும்மா ஆரம்பிக்க முடியாது. இபாதத்துக்களாக செய்கிற நலவு கிடைத்திருக்கும். ஜகாத்து நாங்க கொடுக்க மறுத்தாலும், நாங்க டேட்டா மறந்தாலும், எங்கட பொருளாதாரம் எவ்வளவு கணக்கு வழக்கு இருக்குதுன்னு வருடா வருடம் நாங்க கணக்கு வழக்கு பார்க்காட்டியும் இஸ்லாமிய கவர்மெண்ட்ல நியமிக்கப்பட்டவங்க நேரா வந்து நிப்பாங்க வீட்டு வாசல்ல. இது எங்களுக்கு கெடுதியா சகோதரர்களே? இல்ல. எங்கட இபாதத்தை லேசா செஞ்சுக்கலாம். அதனாலதான் திட்டம் போட்டு முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைக்க கூடாது என்பதற்காக அதை இல்லாமலாக்கினாங்க. அதனுடைய பாரதூரத்தை தான் இன்று வரைக்கும் நானும் நீங்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இபாதத்துக்களும் சரி, சமூக கட்டமைப்பும் சரி, நடைமுறை வாழ்க்கையும் சரி, குடும்ப பிரச்சனைகளும் சரி, எல்லாத்திலும் முஸ்லிம்கள் சீரழிந்து போவதற்கு காரணம் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லைன்றதுதான். அது தனி பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி சகோதரர்களே. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ஜகாத் என்பது நாங்கள் கணக்கு வழக்கு பார்த்தோமோ இல்லையோ, கவர்மெண்ட்ல இருக்கு எத்தனை ஈச்சப்பழ மரம் இருக்கு, இவருக்கு எத்தனை மாடு இருக்குது, எத்தனை ஆடு இருக்குது, நேரா வந்து நிப்பாங்க. அதனால ஜகாத் எடுக்க போறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒழுக்கம் என்ன தெரியுமா? அவங்க ஜகாத்தை கேளுங்க, அவங்க தாரதை எடுத்துக்கிட்டு வந்துருங்க. நீங்களா போய் இந்த ஒட்டகத்தை எடுக்க மாட்டோம், இதைத்தான் எடுப்போம், பொறுமதியான ஒட்டகத்தை எடுத்துட்டு வந்துடாதீங்க, பொறுமதியான சொத்தை பறிச்சுக்கிட்டு வந்துடாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜகாத் எடுக்கணுங்க. ஜகாத்ன்ற போர்வையில அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாதுன்றத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்ல வருகிறேன்? இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா நாங்க சரியா இயங்குவோம். இல்லன்றதனால சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்து இந்த உலகத்துல கண்ணியமாக வாழ வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நாங்க ஜகாத்தை கணக்கு பார்ப்போம். பணக்காரர்களுடைய சொத்திலிருந்து ஜகாத் எடுக்கப்படும். முஸ்லிம்களில் உள்ள ஏழைகளுக்கு என்ன செய்யப்படும்? ஜகாத்து கொடுக்கப்படும். எனவே சகோதரர்களே, ஜகாத்தை நாங்க நினைச்ச மாதிரி கொடுக்க இயலாது. பணக்காரர்கள்ட்ட இருந்து எடுக்கணும், ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். யாருக்கு கொடுக்கிறது? அன்பாண்டவர்களே, ஜகாத்தை பொறுத்த வகையில நானும் நீங்களும் தெளிவாக விளங்க வேண்டும். அது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகள் ஒரு கடமை. ஹஜ்ஜுக்கு எப்படிங்க போறோம்? நம்ம ஒரு உம்ராவுக்கு எப்படி போறோம்? நம்ம வழிகாட்டி இல்லாம போறோமா உம்ராவுக்கு? இல்ல. ஏன்? உம்ராவை சரியா செஞ்சிடணும். 5 லட்சம் செலவழிக்கிறோமே, 3 லட்சம் செலவழிக்கிறோமே, அதுல நன்மை சரியா கிடைச்சிடணும், அதுல மிஸ்டேக் வந்துடப்படாது. அதுக்கு ஒன்றுக்கு பல வழிகாட்டிகள், அதுக்கு ஏகப்பட்ட சொகுசுகள். ஹஜ்ஜிக்கு போறோம், எப்படிங்க போறோம்? வழிகாட்டியோட தான் போறோம். ஏன்? லட்சம் செலவழிச்சு பல நாட்களை தியாகம் பண்ணி போறதுனால செலவழிக்கிற சல்லி வீணாகிடப்படாது. வழிகாட்டி வச்சு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வரோம். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, செல்வந்தர்கள் பணக்காரர்களை பார்த்து கேட்கிறேன், 500 பவுன் 100 பவுன் என்று நகை வைத்திருப்பவர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ஜகாத்துடைய கடமையை படிச்சோமா? ஜகாத் எப்படி கொடுக்கணும் விளங்கினோமா? பஜார்ல கடை வச்சிருக்கிறாருங்க, 10 லட்சம் அவரோட கடையில முதல் இருக்குது, முதல் போட்டிருக்கிறாரு. ஜகாத்தை பத்தி அவர் சிந்திச்ச நாளே கிடையாது. அன்பாண்டவர்களை, வாகன சேல் வச்சிருக்கிறாரு,
இந்த பைக் விக்கிற சேல் வச்சிருக்கிறாரு. ஒரு பைக்கே வந்து என்ன 50,000 போகுது, 60,000 போகுது. 5 பைக் இருந்தா அவருடைய நிலைமை என்ன? 10 பைக் இருந்தா அவருடைய நிலைமை என்ன? அவருக்கு ஜக்காத்தை பத்தின சிந்தனையே கிடையாது. ஆனா தங்கம் வச்சிருக்கிறார்கள் மட்டும் என்ன பண்ணணும்? கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும். தங்கத்தை தவிர வேற எதுக்கு ஜக்காத்து இருக்குன்னு படிச்சோமா? நம்ம விவசாய பூமிகள் இருக்குது, ஆடு மாடு இந்த பக்கத்துல அப்படியே விளங்குதுங்க. 30 ஆடு இருந்தா அவருக்கு ஜக்காத்து கடமை. இங்க உள்ள ஆடு பெரும்பாலும் தேடித்தான் தின்னுது, நம்ம சாப்பாட்டு போட்டு வளர்க்கிறது இல்ல. அதுவாக மேய்ந்து சாப்பிடக்கூடிய மாடுகள் 40 ஆடு இருந்தா ஜக்காத்து கடமை. 5 ஒட்டகம் இருந்தா ஜக்காத்து கடமை. இதெல்லாம் ஜக்காத் இருக்குதுன்னு நினைச்சாவது பார்த்தோமா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ஜக்காத்தை பத்தி அல்லாஹ்வுக்காக படிங்க. நாங்க ஹஜ்ஜி செய்யறோம், உம்ரா செய்யறோம், பல வழிகாட்டிகளை வைக்கிறோம் பாருங்க. முதலாவது, எனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்துட்டானா மார்க்கத்தை நல்லா படித்து ஆதாரத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்துகிற ஒரு ஆலிமு கிட்ட போய் இருந்து ஜக்காத்துல கடமையை படிங்க. அதை எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், அப்பதாங்க சரியா செய்யலாம். எனவே சகோதரர்களே, தொழுகையை போன்று சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச நபிமொழியாக இருக்கும். அப்படித்தானே? நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அது போன்று தொழுங்கள். என்னென்ன சுன்னாக்களை செய்யணும், என்னென்ன ஃபர்துகளை செய்யணும் படிக்கிறோங்க. ஆனா ஜக்காத் என்ன செய்யறது இல்ல. ஏண்டா ஜக்காத்தை நம்ம கொடுக்க வேண்டியது தானே. சரியா படிச்சா கூட கொடுக்க வேண்டி வரும். அதனால தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிருவோம். அல்லாஹ் ஏமாத்தலாமா? முடியாது சகோதரர்களே. எனவே ஜக்காத் என்பது உலகத்தில் நாங்கள் சரியாக கொடுக்கவில்லை என்றால் நரக தண்டனைக்கு முன்னாலே மஹ்ஷர் மைதானத்தில் கேவலத்தை தண்டிக்க வேண்டிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை புரிந்து கொண்டு ஜக்காத் என்ற கடமையை அல்லாஹ்வுக்காக படிங்கள். இந்த 1 மணித்தியால நேரத்தில் ஜக்காத்துடைய சட்ட திட்டங்களை விளங்கப்படுத்த இயலாதுங்க. அதில் உள்ள கருத்து வேற்றுமைகளை பேச முடியாது. ஜக்காத்துடைய பெருமதியை விளங்குங்க. இந்த ரமலான்லயாவது ஒரு முடிவுக்கு வருவோம். நம்ம நான் பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட மனிதன் இதற்குரிய கடமையை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் மஹ்ஷர் மைதானத்திலே தண்டிக்கப்படுவேன். எனவே அடுத்த ரமலானுக்கு முன்னால நான் ஜக்காத்தை பத்தி ஓரளவுக்கு படிச்சு சரியாக முறையாக ஜக்காத்தை கொடுக்கிற மனிதர்களாக மாற வேண்டும் முடிவெடுங்க. இந்த ஜக்காத்தை யாருக்குங்க கொடுக்கணும்? வசதி படைத்தவர்கள்ட்ட யார் யார் கொடுக்கணும்ன்றத நான் பின்னால சொல்றேன். யாருக்கு கொடுக்க வேண்டும்? இன்னமஸ் ஸதகாத்து, ஜகாத் சதகாக்கள் என்பது லில் ஃபுகரா, ஏழைகளுக்கும், வல் மசாகீன், வசதியற்றவர்களுக்கும், வல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜகாத்தை எடுத்து கொடுக்கின்ற அந்த பணியிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கும், வல் முஅல்லஃபதி குலூபுஹும், இஸ்லாத்துக்கு வந்து உள்ளம் மெருகுதல் அடைய வேண்டிய நிலையிலே இருக்கக்கூடிய புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கும், வஃபிர் ரிகாப், அடிமைகளில் உரிமை சீட்டு எழுதப்பட்டவர்கள், இவ்வளவு தொகை கட்டினா உன்னை உரிமை விட்டுடுவோம் என்று எழுதப்பட்ட அடிமைகள் அவர்களுக்கும், வல்காரிமீன், கடன் சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்கள், கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டவர்கள், வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர்கள், வபுனு சபீல், வழிப்போக்கராக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் அந்த ஜகாத் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை எப்படிங்க சொல்றான்? அரபுல நம்ம அண்டைக்கும் சொல்லி காட்டணும். சகோதரத்துவத்தை பத்தி பேசுற நேரம் இன்னமல் முஃமினூன, முஃமின்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. முஃமின்கள் என்றாலே சகோதரர்கள் தான். அதுக்கு நாங்க சொல்லுவோம் வந்து அந்த உண்ட பலப்படுத்தி சொல்றது. இங்கே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இன்னமஸ் ஸதகாத்து, இந்த சதகாக்களை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் என்றால் இவர்கள் தான். நம்ம நினைச்ச மாதிரி கொடுக்கலாதுங்க. அல்லாஹ் பலப்படுத்தி உறுதிப்படுத்தி சொல்கிறான், இந்த சதகா என்பது இவர்களுக்கு தான் போய் சேர வேண்டும். ஃபுகராக்கள் யாருங்க? அவங்க வருமானத்துக்கு வழி இல்லாதவங்க, உடல் ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டு, தேக ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டு அடுத்தவண்ட பணத்தையும் பொருளாதாரத்தையும் எதிர்பார்த்து வாழுகிற மனிதர்கள் அல்ல. கை இல்ல, காலை இழந்திருக்கிறாரு, கண் விளங்குதில்ல, எந்த தொழிலும் செய்ய முடியாத முடமாக இருக்கிறாரு, ஃபகீர், வருமானத்துக்கு வழி இல்ல. அன்பாண்டவர்களே, வருமானத்துக்கு வழி இல்லாத ஏழை, வல் மிஸ்கீன், வருமானம் இருக்குதுங்க, ஆனா போதுமான வருமானம் கிடைக்கதில்லை. காலையிலிருந்து மாலை வரையில முயற்சி பண்றாரு, அவரால் 500 ரூபாவுக்கு மேல தேட முடியல. தேட முயற்சி பண்றாரு, அவரோட பொஞ்சாதி புள்ளக்குட்டிக்கு திண்டா மாதம் முடியும் பொழுதோ தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு அவருக்கு எரியஸ் வந்து நிக்குது. இப்படிப்பட்ட போதிய வருமானம் இல்லாத ஏழைகள், வல் காரிமி வல் ஆமிலீன அலைஹா, அவங்க இன்றைக்கு இல்லங்க.
யாரு ஜக்காத்த பணக்காரர்கள்ட்ட எடுத்து அதிகாரப்பூர்வமாக எடுத்து முறையாக 8 கூட்டத்துக்கும் பங்கு வைக்கிறவங்க. அந்த ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிற மாதிரி விளங்கல்ல. சரி, அப்படி இருந்தா அவங்க வல் முஅல்லஃபதி குலூபுஹும், இஸ்லாத்துக்கு வந்தவங்க இன்னும் உறுதியான நிலையில இல்ல. அவர்களுடைய உள்ளத்தை மெருகுதல் ஊட்டுவதற்காக, பலப்படுத்துவதற்காக அவர்கள் வஃபிர் ரிகாப், அடிமைகள் பல ஜாதி இருக்கிறாங்க. ஒரு சில அடிமைகளுக்கு சொல்லிருப்பாங்க, இவ்வளவு தந்தா என்ன செஞ்சிடலாம், அவங்கள விட்டுறலாம் இருந்தா அவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த பகுதியில தான் சில இஸ்லாமிய கைதிகள், அவங்க எந்த விதமான துரோகமும் செய்யாம, அநியாயம் செய்யாம, அநியாயமா கைது செய்யப்பட்ட கைதிகள் இருந்தா அவர்களை சொல்றாங்க, இவ்வளவு கட்டினா அவங்கள பிணையில விடுதலை பண்ணலாம் அப்படின்ற நிலைமை இருந்தா அவர்களை விடுவிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், இதையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்து இருக்கிறாங்க. வல் காரிமீன், காரிமீன் யாருங்க, கடன் நெருக்கடியில மாட்டிக்கொண்டவர். கடன்ல இன்றைக்கு 2 ஜாதி கடன் இருக்குது இந்த நாட்டில். எப்படி ஒத்துறதுங்க, ரோலிங் சொல்லுவாங்க. அடுத்தவர்கிட்ட வாங்குறது, பிசினஸ்ல போடுறது, இங்கால கைமாத்துறது, எடுத்து பிசினஸ்ல போடுறது. இவர் கடனாளி கிடையாது. வீடு கட்டினாரு, அத்தியாவசியம், வீட்டுக்கு கூரை போட முடியல, ஒரு 50,000 பணம் தாங்கன்னு வாங்கி எடுத்தாரு. இவரால செய்யற தொழிலுக்கும் வேலை வாய்ப்புக்கும் அந்த 50 திருப்பி கொடுக்க முடியல. அன்றாட வேலை இருக்குது பாருங்க, தான் செய்ய வேண்டிய கட்டாய வேலை. வீட்டுக்கு மாபல் பிடிக்கிறதுக்கு கடன் வாங்கினவர் அல்ல, வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினவர், ஒரு டாய்லெட்டை கட்டுறதுக்கு கடன் வாங்கினவர். இன்னைக்கு நாங்க சொகுசுக்கு கடன் வாங்குறோமேங்க. ஒரு வாகனத்தை வச்சுக்கிட்டு 2வது வாகனம் வாங்குறது கடன் வாங்குறாரு. இவரா இல்லங்க, இவருக்கு அந்த கடன் அழக ஒரு காரை வித்து கொடுத்துடலாம். விளங்கிச்சா உங்களுக்கு? மத்துலுல் கனி துல்முன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வசதியுள்ளவன் கடனை அடைக்காமல் இருப்பது அநியாயம் தாங்க ரசூலுல்லாஹ். அந்த அநியாயக்காரனுக்கு ஜக்காத்தை கொண்டு போய் கொடுக்காதீங்க. வசதி இல்லாதவன் இருக்கிறான், தாயை கொண்டு போய் வைத்தியசாலையில நிப்பாட்டிட்டு, மனைவியை கொண்டு போய் வைத்தியசாலையில நிப்பாட்டிட்டு, மருந்துக்கு செலவழிக்க பணம் இல்ல, ஒரு ஆபரேஷனுக்கு செலவழிக்க பணம் இல்ல, 2 பேர்ட்ட கடன் வாங்கினா 20,000 எரியஸ்ல நிக்குது. அவன் சம்பாதிக்கிறது திண்டு குடிக்கவே போயிடுது. கடனாளி கொடுங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த கடன் அல்ல விலை கடனாளின்றதோட உள்ளவனெல்லாம் சேர்த்து செல்வம் மாடி வீடு கட்ட கடன் வாங்கி இருக்கிறான். பேங்க்ல போய் லோன் வாங்கி இருக்கிறான் 5 லட்சம் பிசினஸ் 10 லட்சம் ஆக்குறதுக்கு. இவருக்கல்ல கடன், கடன் என்ற விளங்குது தேவைக்கு கடன் எடுத்தவன். அப்படிப்பட்ட கடனாளிகள் வஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறவங்க. இதை தப்பா விளங்கிக்கொள்ள கூடாதுங்க. சில பேரு அறிவை தேடி, மார்க்க கல்வியை தேடி, பாடசாலை கல்வியை தேடி போறவங்க இப்னு சபீல் தான், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த அர்த்தம் அப்படியே இல்லைங்க. அல்லாஹ்வோட பாதையில போராடுறவங்க, ரசூலுல்லாஹ் வரலாற்றை படிச்சு பாருங்க, சஹாபாக்களோட வரலாற்றை படிச்சு பாருங்க. ஒரு யுத்தத்துக்கு போனா மாசக்கணக்கு வீட்டுக்கு வர மாட்டாங்க. இவங்க யுத்தத்திலே காலத்தை கழிப்பாங்க. இவங்களோட குடும்பத்தை பார்க்கறது யாரு, இவரோட பொருளாதார செலவை பார்க்கறது யாரு, ஜக்காத்துல இருந்து தான் கொடுக்கணும் அவங்களோட கணக்க. அல்லாஹ்வோட பாதையில போராடுறவங்க என்று சொல்லிக்கிட்டு நாங்க நினைச்சதையெல்லாம் எதுல கொண்டு வந்து சேர்க்க கூடாது, அல்லாஹ்வோட பாதையில போராடுறன்னு வந்து சேர்க்க கூடாது. விளங்கிச்சா? அநியாயமா அப்பாவி மக்களுக்கு குண்டு வச்சு தாக்குறவர்களை எல்லாம் எதுல கொண்டு வந்து சேர்த்துட கூடாது, போராளிகள் கொண்டு வந்து சேர்த்திடப்படாது. ஒரு ஜிஹாது செய்யறதுக்கு சட்ட திட்டம் இருக்குதுங்க. இஸ்லாம் நிறைய ஒழுக்கம் காட்டி தந்திருக்குது. கம்பெடுத்தவன் வேட்டக்காரனாவே இல்லாத இஸ்லாத்துல. எனவே இந்த ஒழுக்கங்களை எல்லாம் விளங்கி கொண்டுதான் இப்னு ஃபீ சபீலில்லாஹ்வை விளங்க வேண்டும். இப்னு சபீல் வழிப்போக்கர் என்று சொல்லுவோமுங்க. யாரு? இலங்கையிலிருந்து ஒருத்தர் வந்தாரு இந்தியாவுக்கு, பிசினஸுக்கோ எதுக்கோ வந்தாரு. வந்தவர பணப்பைய திருடி போட்டாங்க. நாட்டுக்கு போறது கையில சல்லி இல்ல, அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை. ஜக்காத்து பணத்தால அவர் வீட்டுக்கு சென்றடைவதற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கலாம், அதை விட கூடவும் கொடுக்கப்படாதுங்க. ஜக்காத்து சலியை நம்ம நினைச்ச மாதிரி கொடுக்க இயலாது. பாக்குறான், இந்தியால இருந்து இலங்கைக்கு போறதுக்கு ஒரு 10,000 டிக்கெட் விடுவதா, அங்கிருந்து அவரோட ஊருக்கு போறதுக்கு இலங்கை சலி ஒரு 2,000 ரூபாய் போகுதா, இந்த 11,000 ரூபாய் கையில கொடுக்கலாம். கணக்கு பார்த்து தான் கொடுக்கணுங்க. நம்மட ஜக்காத்து சலி நமக்கு நினைச்ச மாதிரி கொடுக்க இயலாது. வழிப்போக்கர் என்றால் வந்தவர் நிற்கதியாகி நிற்கிறார், பொருளாதாரத்தை இழந்து விட்டார். அவர் வீடு போய் சேருவதற்கு எவ்வளவு செலவாகுமோ அதை ஜக்காத்து பணத்திலிருந்து கொடுக்கலாம். இவங்க தான் ஜக்காத்து பெற தகுதியானவர்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? முன்னுக்கும் அல்லாஹ் இன்னமா போட்டு சொன்னான். அரபு படிச்சவங்களுக்கு தெரியும், இன்னமாண்டா அவங்க தான்
பின்னுக்கள ஃபரீதத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ் கட்டாயமாக்கினதுன்றான். அல்லாஹ் நாங்க நினைச்ச மாதிரி செய்யறது இல்லங்க. எங்களுக்கு நினைச்ச ஆட்களுக்கு கொடுத்துட்டு போக இயலாது. ஜகாத் பணத்துல நம்ம நினைச்ச ரூல்ஸ் போடுறது, நம்ம நினைச்ச சட்ட, உங்களோட சல்லியே கிடையாதுங்க. ஜகாத்ன்றது பணக்காரன் நீங்க ஏழைக்கு கொடுக்கிறது, அது ஏழைட சொத்து. அதை நீங்க நினைச்ச மாதிரி நிர்வகிக்க முடியாது. ஜகாத்தை வசூலிக்கிறவங்க நினைச்ச மாதிரி நிர்வகிக்க முடியாது. அது அந்த ஏழை தான் முடிவெடுக்க வேண்டும். எனக்கு தரக்கூடிய பணத்தை நான் என்ன செய்ய வேண்டும், அதுல கொடுக்கிறவங்களுக்கு ரூல்ஸ் போட இயலாது. நான் ஒரு கடனாளிங்க, கஷ்டத்துக்கு கடன் பட்டவன், ஒரு 10 லட்சம் கடன் நம்மட மேல இருக்கு. ஏதோ ஒரு பிசினஸ் செய்வோம், வியாபாரம் செய்வோம் கைய வச்சா ஏதோ எதை செஞ்சும் சில மனிதர்களுக்கு அப்படி நடக்கும். லொஸ்டாவிட்டோம், ஒரு 10 லட்சம் 5 லட்சம் நம்மட இதுல கடன்ல இருக்குது. இப்ப என்ன பண்றது? ஒருத்தர் கொண்டு தாரார் 5 லட்சம் கடன் தான், நீ கடனை தான் கட்டணும், உங்களுக்கு ரூல்ஸ் போட இயலாது. நான் அல்லாஹ்வை பயந்து கடனை கொடுக்கிறது ஏண்ட கடமை, ஆனா உங்களுக்கு ரூல்ஸ் போட இயலாது. நான் நினைச்சது செய்யலாம், இன்னொரு பிசினஸ் பண்ணி கடனை கொடுக்கலாம், அது நான் தான் முடிவெடுக்கணும், ரூல்ஸ் போட இயலாதுங்க. எனவே அந்த ஏழைகளுக்குள்ள சொத்து ஏழைக்குத்தான் என்ன செய்யணும், அந்த சம்பந்தப்பட்ட 8 கூட்டத்தாருக்குத்தான் கொடுக்கணும். 8 கூட்டத்தாருக்குமே கொடுக்கணுமா? அப்படியும் சில பேர் வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் சல்லிய கையில வச்சுக்கிட்டு ஜகாத் சல்லி 8க்கு பிரிப்பாங்க. என்னத்துக்குங்க பொருள் இது? ஒரு ஏழையை இந்த வருஷம் டாக்கெட் பண்ணுங்க, ஒரு கஷ்டவாளிய டாக்கெட் பண்ணுங்க, ஒரு கடனாளிய நோக்கம் பண்ணுங்க. ஒருத்தர் 8 பேருக்குமே ஜகாத் சல்லிய கொடுக்கணும் இல்லைங்க, 8ல 1க்கு கொடுத்தா சரிங்க. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, இதுதான் ஜகாத் எடுக்கிறதும் கொடுக்க வேண்டிய முறையும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுல ஜகாத் கொடுக்கிறதுல செய்யக்கூடிய சில தவறுகளை சுட்டி காட்டிட்டு அடுத்த பகுதியை நான் தொட்டு காட்டுறேன். முக்கியமாக ஜகாத்தை நிர்வகிக்கிறவங்களும் சரி, ஜகாத்தை கொடுக்கிறவங்களும் சரி, அவங்க ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு நிறைய பிரஸ் பண்றாங்க. எடுக்கிற ஆட்களை கடுமையான ரூல்ஸ் போட்டு கஷ்டப்படுத்துறாங்க. சில பேர் என்ன, நான் வீடு தான் கட்டி தருவேன், உங்களுக்கு ரைட்டு கிடையாதுங்க. ஏழை வீடு இல்லாத ஏழையா சல்லியே கொடுங்க, அவன் வீடு கட்டுவான் அல்லது கூலி வீட்டுல இருப்பான், அவன் திண்டு முடிப்பான், அவன் அதை முடிவெடுக்கணுங்க. சில பேர் வீடு கட்டி இந்த நாட்டில் இருக்குதோ தெரியாது, வீட்டை கட்டி போட்டு ஒப்பினே நம்ம என்ன அதுக்கு என்ன சொல்றதுங்க, பத்திரத்தை நம்ம தான் வச்சுக்கொள்வோம், கையில தரமானோம். உங்களுக்கு என்ன ரைட் இருக்குன்னு அவன் சொத்து அவன் ரைட்டை கொடுங்க, நீங்க அவங்கள விக்க விட மாட்டோம். உனக்கு என்னப்பா ரைட் இருக்குது, ஓண்ட சொத்தே கிடையாது. ஜகாத்தை கொடுத்துட்டோம்டா அதுக்கு மேல கேள்வி கேட்க ரைட் கிடையாது. அந்த ஏழை, அந்த வசதியற்றவன், அவன் அதை அல்லாஹ்வை பயந்து இது எனக்கு ஜகாத் சல்லி கிடைச்சிருக்குது, நான் முறையாக பயன்படுத்த வேண்டும். அன்பாண்டவர்களே, இந்த ஃபக்கீரையும் மிஸ்கீனையும் எப்படி அடையாளப்படுது? அல்லாஹ்வுக்காக தேடுங்க. சமூகத்தில் நீங்க உங்களோட பணத்தை கொடுக்கிற நீங்க இன்னைக்கு தகுதி இல்லாதவர்கள்ட்ட கையில கொடுத்துறாம நீங்க கொஞ்சம் இறங்கி தேடுங்க. யார் தகுதியானவர், யார் கஷ்டவாளி தேடுங்க. ஒருவர் கை கால் இல்லாம இருக்கிறாரு, கண் இல்லாம இருக்கிறாரு, தனியா சம்பாதிக்க முடியல, நீங்க வருஷ கணக்க போடுங்க. உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு செலவு போகுதா, இந்தாங்க உங்களுக்கு, நீங்க மாசத்துக்கு இது என்ன செஞ்சுக்கங்க, உங்களுக்கு செலவழிச்சு உங்களுக்கு விரும்பினது செய்யலாம். நான் உங்களுக்கு உங்களோட வருஷத்துக்குள்ள ஜகாத்தை தந்திருக்கிறேன். ஒரு மிஸ்கீனா இருக்கிறாரு, அவர் மாத வருமானம் 30 இருக்கும் பொழுது 50,000 செலவு போகுது. இந்த 20,000 நிலுவைகளை நிக்குது. அந்த 20,000 கணக்கு பார்த்து 12 மாசத்துக்கு என்ன செய்யலாம், நம்மட ஜகாத் சல்லி வந்தா கொடுத்துட்டு வரலாம். ஒரு ஏழை இருக்க, ஒரு கடனாளி இருக்கிறாரு, இந்த வருடம் ஒரு கடனாளியை டாக்கெட் பண்ணலாம், அடுத்த வருஷம் ஒரு ஏழையை டாக்கெட் பண்ணலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த அமைப்பில் தான் ஜகாத் பணம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். கொடுக்கிற நேரம் நம்ம இந்த நோக்கத்துல தாரோம், நீங்க அதை செஞ்சா நல்ல ஒரு வழிகாட்டி கொடுக்கலாம். நிறைய பேருக்கு பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியாது தானே, கடனை கொடுக்கிறதுக்கு தான் தாரேன், நீங்க அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கங்க, அதுக்கு மேல வர்ற விருப்பம் விளங்கிச்சா. நம்ம பணமா கொடுக்கிறோமா, தங்கம் இருக்கிற ஆட்களுக்கு தங்கமா கொடுக்கலாங்க, பணமா இருக்கிறார்களுக்கு பணமா கொடுக்கலாம். ஒரு ஏழைக்கு கொடுக்கிறோம், அவருக்கு தொழில் துறவு இல்ல, நம்மளா முடிவெடுக்க கூடாது. நம்ம தையல் மெஷின் தான் வாங்கி கொடுப்போம், நம்மளது ஓட்டோ தான் வாங்கி கொடுப்போம், நம்மளா முடிவெடுக்க முடியாது. அது ஏழையிட கையில தான் கொடுக்கணும், அவர் தான் என்ன செய்வார் அதுல முடிவெடுப்பாரு. எனவே அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், ஜகாத் வசூலிக்கிற சமூகம் இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்க நினைச்ச மாதிரி ரூல்ஸ் போட்டு, நாங்க நினைச்ச மாதிரி நிபந்தனை போட்டு ஜகாத் எடுக்கிற மக்களை கஷ்டப்படுத்த முடியாது. அடுத்த விஷயம், எடுக்கிற நம்ம எப்படிங்க இருக்கணும், வருடா வருடம் தருவாரு, வருடா வருடம் அவட வீட்டு வாசல்ல போய் நிப்போம். ஜகாத் என்பது பிச்சைக்காரர்களை உருவாக்குகிற ஒரு இபாதத் அல்ல.
ஜக்காத் என்பது பிச்சைக்காரர்களை உருவாக்குகிற ஒரு இபாதத் அல்ல. நாங்க ஜக்காத் எப்படிங்க கொடுக்கணும்? கொண்டு போய் கொடுத்தோம்னா யாரும் எங்கட வீட்டு வாசலுக்கு வர போறது இல்ல. இது என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாரும் வந்து கேட்கணுமா இவர்கிட்ட? இல்லங்க, நீங்க தேடுங்க. கஷ்டவாளிய சமூகத்துல பாருங்க. நீ பிசினஸ் மேனை தேடி போறீங்களா இல்லையா? உங்களோட பிள்ளைய படிக்க டீச்சர்மார் தேடி போறீங்களா இல்லையா? எந்த காலேஜ் நல்லன்னு தேடி போறீங்களா இல்லையா? உங்களோட நீங்க பிசினஸ் பண்ற அந்த பொருட்களை கொண்டு போய் என்னென்ன கடைக்கு போடணும், எத்தனை கடைக்கு ஏறி இறங்குறீங்க? இதெல்லாம் செய்யற உங்களுக்கு ஏண்ட கடமையை நான் சரியா செய்யணும் 10 ஏழையை தேடி போக கூடாதா? அடே, உங்களோட மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கிற நேரம் அந்த மருமகனை பத்தி என்ன விசாரணை எல்லாம் நடத்துறீங்க? உங்களோட வார மருமகளை பத்தி என்ன விசாரணை எல்லாம் நடத்துறீங்க? இவர் ஜக்காத் எடுக்க தகுதியானவரா, அல்லது இவர் சாராயம் குடிச்சு மதுபானம் அருந்தி வீணா போனவரா, சூதாட்டத்தில் ஈடுபடுறவரா? தேடி பாருங்க. இபாதத்துங்க, அதை முறையா செய்யுங்க. தொழுகை இல்லாத ஏழை இருக்கிறார், 5 நேரம் தொழுகிற ஏழை இருக்கிறார். யாருக்குங்க ஜக்காத்தை முற்படுத்தணும்? தொழுகிற ஏழைக்கு கொடுங்க. இபாதத்தை சரியா செய்யற ஏழைக்கு கொடுங்க. மார்க்கத்தில் பற்றுள்ள ஏழையை முற்படுத்துங்க. எனவே சகோதரர்களே, ஜக்காத்ன்றது ஏழைகளுக்குள்ள பணம். எங்கட ஜக்காத்தை எப்படியோ கொடுத்து முடிச்சிட்டோம் இல்லங்க. அந்த இபாதத்து சரியா போய் சேரும் வரையில, முடியும் வரையில் அந்த இடத்தை போய் பாருங்க. அதனூடாகத்தான் ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றியவர்களாக மாற முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக சகோதரர்களே, என்னென்ன பொருட்கள்ல ஜக்காத்து கடமையாக போகுது? நான் உங்களுக்கு சில ஹதீசுகளை வாசிச்சு காட்டினேன். இன்னென்ன பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுக்காதவர்களோட தண்டனையை பத்தி. அந்த அடிப்படையில் ஆடு, மாடு, ஒட்டகங்கள். ஒட்டகத்தை பொறுத்த வகையிலங்க இஸ்லாம் சும்மா சொல்லலங்க. எந்த அளவுக்கு சொல்லி இருக்கு தெரியுமா? 5 ஒட்டகம் இருந்தா எத்தனை வயசு ஆடு கொடுக்கணும்? 10 ஒட்டகம் இருந்தா எத்தனை வயசு ஆடு ஒட்டகம் கொடுக்கணும்? இந்த அளவு துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு. சும்மா ஒட்டகம்ன்றத எல்லாத்தையும் ஒட்டகமா பார்க்க இயலாது. ஒட்டகத்துல லபூன் இருக்குது, பின்த் லபூன் இருக்குது, ஜஸான் இருக்குது. ரசூலுல்லாஹ் அப்படி பேர் வித்தியாசப்படுத்திச்சு. இத்தனை ஒட்டகம் இருந்தா இந்த வகை ஒட்டகம் தான் கொடுக்கணும். 30 மாடுங்க, 30 மாடு இருந்தா அவர் அங்கிருந்து ஜக்காத்து கடமையாகுவார். அத கூட இஸ்லாம் எப்படி தெரியுமா சொல்லுது? 30 மாடு இருந்தால் இந்த வகையான ஒரு மாடு ஜக்காத்தா கொடுக்கணும். 60 மாடு இருந்தா இந்த வகையான ஒரு ஜக்காத்து கொடுக்கணும். அந்த அளவு துல்லியமாக சொல்லி இருக்குது. இருந்தா படிங்க. ஆடு மாடு வளர்க்குறீங்களா? இருந்தா படிங்க. அந்த ஆடு மாடு தானாக தேடி தின்னுட்டு வளர்ந்து போகுதா? தானாக படிங்க. ஆடு 40 ஆடு இருந்தா அவர் ஜக்காத்து கொடுக்கணுங்க. என்ன ஆடு கொடுக்கணும், எத்தனை வயசு ஆடு கொடுக்கணும், எப்படிப்பட்ட ஆடு கொடுக்கணும், எல்லாம் இஸ்லாம் துல்லியமா சொல்லி இருக்குது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட தொழுகையை பத்தி அறிவிச்சாங்க தானே? ரசூலுல்லாஹ் கையை எப்படி வச்சாங்க, விரல் எப்படி வச்சாங்க, கால் எப்படி வச்சாங்க, கால் விரல்கள் எப்படி வச்சாங்க, சலாம் கொடுக்கும் பொழுது எப்படி திரும்பினாங்க, துல்லியமா அறிவிச்சாங்க தானே? அதே மாதிரி ஜகாத்தும் துல்லியமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. நாங்க படிக்கலங்க. எனவே உண்ட விளங்குங்க. இவ்வளவு செய்தியை நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? ஜகாத்தோட பெருமதியை விளங்குங்க. தொழுகைக்கு அடுத்த கட்ட நிக்கக்கூடிய இபாதத்து, அதுல பொடுபோக்கு செய்யாதீங்க. அதுல கொடுத்தா கடமை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. முறையாக கொடுங்கள், சரியாக கொண்டு போய் சேருங்கள். மறுமையில் இருக்கின்ற கேவலத்தில் இருந்து பாதுகாப்பு பெற முயற்சி செய்யுங்கள். அடுத்தது சகோதரர்களே, தங்கம் வெள்ளி. தங்கம் வெள்ளி, அந்த தங்கத்தின் வெள்ளியின் இடத்தில் இருக்கக்கூடிய காசு பணம். ஏண்டா இன்னைக்கு தங்கம் இருக்குதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல தீனார் திர்ஹம் இருந்தது. அது தங்க வெள்ளி நாணயம் தான். அந்த நாணயம் உடைஞ்சாலும் தங்கம் என்ற பொறுமதி இருக்கும். வெள்ளி நாணயம் உடைஞ்சாலும் வெள்ளி என்ற பொறுமதி இருக்கும். ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்வாதிகார உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட நோட்டுக்கு ஒரு இடம் வரணுன்றதுக்காக தங்கத்தை ஒரு இடத்துல வச்சு போட்டு அதோட பொறுமதி அந்தந்த நாட்டு பேப்பருக்கு கொடுத்துட்டாங்க. அது கிழிஞ்சா பொறுமதி இல்ல. விளங்குதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வோட காலத்துல இருந்த தங்கம் அந்த சல்லிக்கே பொறுமதி தான். ஆனா இன்றைக்கு தாளை கிழிச்சிட்டோம்டா பொறுமதி போயிரும். இன்றைக்கு இருக்கிற ருபீஸ் நோட்டு இருக்குத்தானே, என்ன அதை நொறுக்கிட்டோம்டா முடிஞ்சது. ஆனா தங்கம் வெள்ளி அப்படி கிடையாது. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கண்டா, தங்கம் வெள்ளியை வேறையா வச்சு போட்டு இவங்க நாட்டுக்கு நாடு அடிச்சுக்கிட்டாங்க. அதனால அது கூடுதான், இது கூடும்,
அது குறையுதா, இது குறையும். அதையும் சர்வாதிகார முதலாளித்துவ முதலைகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உலகத்தில் 5 நாணயத்தை எடுத்து அதுக்கு வீட்டோ பவரை கொடுத்துட்டாங்க. 5 நாடு எடுத்து உலக அதிகார வீட்டோ பவரையும் கொடுத்தாங்க, 5 நாணயங்கள் எடுத்து பண வீட்டோ பவரையும் கொடுத்துட்டாங்க. டாலர் கூடினா ருபீஸ் குறையுமா? ஏங்க மிகப்பெரிய கை சேதமுங்க. டாலர் கூட கூட இது கீழே போகுதான். யார் வச்சது? எல்லாம் ஐநா சபையை நம்பி போனாங்க, அவன் கழுத்தறுத்து விட்டான். தனியே பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி இந்த முதலாளித்துவ முதலைகள் உலக மக்களை எப்படி ஏமாற்றினார்கள்ன்றது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? தங்கம் வெள்ளி, அந்த தங்கம் வெள்ளியுடைய பெறுமதி எந்த நோட்டுகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த நோட்டுகளுக்கெல்லாம் என்ன செய்யும்? ஜக்காத்து கடமையாகும். தங்கம் வெள்ளியில ஜக்காத் எப்படிங்க பார்க்கிறது? சாதாரணமாக தங்கத்தை வச்சு தான் இன்றைக்கு என்ன இஸ்லாமிய அறிஞர்கள் ஜக்காத்தை கணக்கு பார்க்கணும்னு சொல்றாங்க. வெள்ளியை வச்சும் விரும்பினா என்ன செய்யலாம்? கணக்கு பார்க்கலாம். 20 மிஸ்கால் சொல்லுவாங்க. இன்னைக்கு சாதாரணமா எங்கட பாசையில சொல்றதாக இருந்தா 10.5 பவுன் தங்கம்னு சொல்லுவோம். நாங்க 10.5 பவுன் தங்கம் இருந்தால் அவருக்கு ஜக்காத்துல பேசிக் கடமை. அவருக்கு அது வந்துட்டா அதுக்கும் கொடுக்கணும், அதுக்கு மேல உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து 100க்கு 2.5 வீதம் கொடுக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை அப்படியே 40 பிரிச்சிங்கண்டா வாரது ஜக்காத். உங்கள்கிட்ட இருக்கிற கோடி கணக்கு சொத்தை போட்டு 40 பிரிச்சிங்கண்டா வாரது என்ன? ஜக்காத்தா கொடுக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல தான் இந்த பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட பிசினஸ் இருக்குது பாருங்க. பிசினஸ் நம்ம ஒரு சில்லறை கடை தான் வச்சிருக்கிறோம், ஒரு பொட்டி கடை நடத்துறோம். அதில் இருக்கிற எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா இலங்கை இந்தியா நாணயப்படி 4,20,000 வந்தா அவருக்கு ஜக்காத்து கடமையாகுது. 4,00,000 இன்றைய கணக்கு பார்த்தா தங்கம் வெள்ளி கூடினா குறைஞ்சா அதை நீங்க கணக்கு பார்த்துக்கங்க. இன்றைக்கு நம்ம கணக்கு பார்த்தபடிக்கு 4,20,000 சொச்சம் வருது. சாதாரணமா 4-5 போக போகுது இந்த கணக்கு. தங்கம் கூட கூட இதர பெறுமதி என்ன செய்யும்? கணக்கிட கூடும். 10.5 பவுண்ட பெறுமதியை நீங்க அண்டண்டைக்கு வச்சுக்கங்க. இந்த சொத்து உங்களோட கடையுள்ளுக்கு முதலாக இருக்குமாக இருந்தால், நீங்க சில்லறை கடை வச்சிருந்தாலும் சரி, ஆடை கடை வச்சிருந்தாலும் சரி, வாகன உதரிப்பாகங்கள் கடை வச்சிருந்தாலும் சரி, உங்களோட முதல் இந்த எல்லையில இருக்கும்டா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கு மேல உள்ளத்துக்கெல்லாம் என்ன செய்யணும்? 100க்கு 2.5. நீங்க வருஷம் முடிகிற பொழுது கணக்கு பார்ப்பீங்க. கணக்கு பார்த்து வார அந்த தொகையை 40 பிரிச்சு வாரதை என்ன செஞ்சிருங்க? கொடுத்தீங்கன்னா ஜக்காத்து கடமை முடிஞ்சிரு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது வியாபார பொருட்கள். இது அல்லாமல் ஜக்காத்து கடமையாக கூடியது தானிய வகைகள் இருக்குது. விவசாயம் செய்வோம் தானே, அந்த விவசாயம் செய்து வரக்கூடிய அந்த தானிய பொருட்களுக்கு ஜக்காத் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விவசாயத்தை பத்தி சொல்ற நேரம் சொன்னாங்க, தண்ணி இருக்குத்தானே, தண்ணி, அந்த தண்ணி செலவில்லாமல் கிடைக்குமாக இருந்தால் அதுக்கு 10 கொடுக்க சொன்னாங்க. தண்ணி செலவு போகுமாக, அதை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் பார்க்க சொன்னாங்க. அவரு 5 கொடுக்கட்டும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அன்பாண்டவர்களே, இது 10க்கு அரைவாசி கொடுக்க சொன்னாங்க. செலவு போனா 10க்கு அரைவாசி கொடுங்க, செலவு போகலன்னா 10 கொண்டு கொடுங்கண்டாங்க. இது விவசாய பொருட்கள். நமக்கு விவசாய பூமிகள் இருந்து விவசாயம் பண்றோமா, அது அரிசியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், பார்லியாக இருக்கலாம், ஈத்தம் பழமாக இருக்கலாம். நமக்கு வருதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அதுலயும் ஜக்காத் இருக்குதுன்ற ஒரு கடமை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் நாங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்குது. வெள்ளியிலையும் ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்கலாம். அப்படி கணக்கு பார்த்து கொடுக்கிறதாக இருந்தா 595 கிராம் ஒருத்தருக்கிட்ட வெள்ளி அளவு இருக்குமாக இருந்தால் அவர் அதுக்கு மேல உள்ளத்துக்கு என்ன செய்யணும்? சேர்த்து ஜக்காத்து கொடுக்கணும். வெள்ளியோட விலையை இன்றைக்கு நம்ம பார்த்தா ஒரு 42,000 செச்சம் வருது. இன்றைக்குள்ள ரேட்டை பார்த்தா இந்தியா படி 42,000 செச்சம் வருது. அந்த அளவு இருந்தால் அதுக்கு மேல உள்ளத்துக்கெல்லாம் என்ன செய்யணும்? அவர் ஜக்காத்து கொடுக்கணுன்ற பாடத்தை நானும் நீங்களும் படித்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நல்லா விளங்கிக்கங்க, ஜக்காத்துன்றது எங்களோட எல்லா வியாபார பொருட்களையும் வரணும். நீங்க வாகன பிசினஸ் பண்றீங்களா, அதுக்கும் வரணும்.
நீங்க மெஷின் வகைகள் பிசினஸ் பண்றீங்களா, எதுவெல்லாம் வியாபாரம் பண்றீங்களோ அதுல 4,20,000 சொன்னதானே ஒரு கணக்கு, இன்றைய கணக்கு. அதுக்கு மேல இருக்கும்னா நீங்க கட்டாயம் என்ன செய்தாகணும், ஜக்காத்து கொடுத்தாகணும். ஆனா நம்ம பெரும்பாலும் நம்மட பிரதேசங்கள்ல எதுல மட்டும் கணக்கு பண்றோம், பெண்களுக்கிட்ட இருக்கிற தங்க நகையில மட்டும் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அன்பாண்டவர்களே, சுருக்கமாக சொல்வதானால் பெண்களுடைய பாவிக்கின்ற தங்க நகைகளை பொறுத்தவரையில் அதுக்கு ஜக்காத்து இருக்குதா இல்லையா என்று சஹாபாக்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் கருத்து வேற்றுமை இருக்கு. அதுல தான் நம்ம தலையை போட்டு நுழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கருத்து வேற்றுமை இல்லாத ஆடு மாடு ஒட்டகங்கள், விவசாய பொருட்கள், நாங்க பிசினஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், எங்கட சொத்து செல்வங்கள், இதுகளுக்கு ஜக்காத் இருக்குதுன்றதை பத்தி நாங்க யோசிக்கிறதே இல்லை. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கருத்து வேற்றுமை உள்ளதை நல்லா அலசி ஆராய்ந்து அதுக்கு எப்படி கொடுக்கணுன்றதை படிப்போம். கருத்து வேற்றுமை இல்லாம கொடுக்கணும்னு வந்தது இருக்குதே, அதுக்கு கொடுப்போம் சகோதரர்களே. இல்லை என்றால் மறுமை நாளையில் நரக தண்டனைக்கு முன்னால் மஹ்ஷர் மைதானத்தில் கேவலப்பட வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சில நேரம் நாங்க எங்கட முதல்ல இருந்து கடன் கொடுத்துருப்போமுங்க. கடன் கொடுத்திருந்தா நிறைய பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, கொடுக்காதவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கொடுக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை. நம்ம ஒரு 10 லட்சம் கடன் கொடுத்திருக்கிறோம், இந்த கடனையும் சேர்த்து தான் ஜக்காத்து பார்க்கணுமா? அன்பாண்டவர்களே, கடன்ல 2 வகை இருக்குது. சில கடன்கள் இருக்கும் தருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமான கடன் இருக்கும். அப்படி இருந்தா நீங்க கணக்கு பார்த்து தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். சில கடன் இருக்கும் தண்ணியில எழுதின கதை தான், பொல்லு போட்டுருவாங்க, ஏமாத்திடுவாங்க. அந்த அளவுக்குள்ள கடன்டா நீங்க இருக்கிறதுக்கு கொடுத்துட்டு ஒரு உள்ளத்துல ஆழமான உறுதி வச்சுக்கங்க, ஒரு நியத்து வச்சுக்கங்க. கிடைச்சா உடனே அந்த 100க்கு 2 பார்த்து என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். இது எங்கட பொருளாதாரத்தில் கடன் என்கிற நிலையில இருந்தா நாங்க பேண வேண்டியது. அன்பாண்டவர்களே, இதை தாண்டி எங்கட பொருளாதாரத்தில் நாங்க பாவிக்கிற பொருட்கள் இருக்குது. வாகனம், எங்கட தேவைக்கு எடுத்த வாகனம். காணி, எங்கட தேவை, பிசினஸ் நோக்கம் இல்ல, வியாபார நோக்கம் இல்ல, எங்கட சேமிப்புக்காக நாங்க ஒரு காணியை வாங்கி வச்சிருக்கிறோம், ஒரு வீட்டை வாங்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு நாங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு வீடு கட்டியிருக்கிறோம், விலை வந்தா விற்கிறதுக்கு, 2 காணியை வாங்கி போட்டிருக்கிறோம், விலை வந்தா விற்கிறதுக்கு. இதெல்லாம் எங்கட முதல்ல சேர்க்கப்படணும். முதல்ல சேர்க்கப்பட்டு தான் மொத்தத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், 100க்கு 2.5 40 பிரிச்சு வாரதை கொடுக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுல இன்னைக்கு மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றுதான் தங்கம் வெள்ளி என்று வருகிற பொழுது பெண்மணிகள் அணியக்கூடிய ஆபரணங்கள், பாவிக்கிற ஆபரணங்கள். அன்பாண்டவர்களே, அது தங்க ஆபரணமாக இருந்தாலும் வெள்ளி ஆபரணங்களாக இருந்தாலும் நாங்க நேரடியாக அதுக்கு தங்கம் வெள்ளின்றதை விட ஆபரணங்கள் தான் சொல்லுவோம், நாங்க அணிகலன் தான் சொல்லுவோம். அதை வச்சுத்தான் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமையே வர ஆரம்பிக்குது. இதுக்கு ஜக்காத்து இருக்குதா இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய வரலாற்றுல சஹாபாக்களுடைய காலம் தொட்டு கருத்து வேற்றுமை இருக்குது. அதனால இது ஒரு புதிய பிரச்சனை மாதிரி ஆக்கி இதுல ஜக்காத்து கொடுக்கிறவங்க பாவம் செய்யறாங்க, ஜக்காத்து கொடுக்காதவங்க பாவம் செய்யறாங்க, இந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. மிச்சம் தெளிவாக நின்று இந்த முடிவை எடுக்க வேண்டும். சஹாபாக்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள், தலை சிறந்த நபித்தோழர்கள் ஜக்காத்து இல்லைன்னு சொன்னாங்க பாவனை தங்கத்துக்கு. அதே நேரம் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட கருத்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க விரும்பினா ஒரு தடவை கொடுத்தா போதும் என்று சொன்னாங்க. அப்படியும் ஒரு கருத்து பதியப்பட்டிருக்குது. இந்த 3 கருத்துக்களுக்கு மத்தியில தான் இஸ்லாமிய உம்மத் இன்று வரைக்கும் வருது. நாங்கள் 4 மதுஹபுடைய இமாம்கள் என்று சொல்றோம். நான் அன்றைக்கும் சொன்னேன், உலகத்தில் 1200 வருடங்களா இருந்த ஒன்றை இல்லைன்னு சொல்ல இயலாது. மதுஹபுன்னு ஒன்று இருக்குது, மக்கள் அதுக்கு பின்னால போய் தான் இருக்கிறாங்க. அந்த மதுஹபுல நாங்க எப்படி இருக்கணும்ன்றதையும் பார்த்தோம். அதுல நாங்க இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இந்த 3 பேரும் சொன்னாங்க பெண்கள் பாவிக்கிற தங்கத்துக்கு ஜகாத் இல்லை. பெண்கள் பாவிக்கிற தங்கத்துக்கு ஜகாத் இல்லை. அவங்க சேமிச்சு வச்சிருந்தா அதுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும்டாங்க. பாவிக்கிற தங்கத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு பொறுமதி இருக்குதா இல்லையான்னு நம்ம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு.
10 பவுன் நம்ம கிட்ட இருக்குதுண்டா அந்த 10 பவுன் தான் நமக்கு. விக்கிற ஐடியா வந்தா தான் அதுக்கு பொறுமதி தேட போறோம், இல்லண்டா அது 10 பவுன் தான். சேமிப்பு வரும் பொழுது அதுக்கு நாளுக்கு நாள் பொறுமதி கூடிக்கிடும். ஒவ்வொரு நாளும் டாலர் கூட கூட தங்கத்துல பொறுமதி கூடிக்கொண்டு போகும். பாவம் நண்டு வரும், இதை நான் பாவிக்கத்தான் வச்சிருக்கிறேன் என்று சொன்னா அதுக்கு நம்ம பொறுமதி பார்க்கறது இல்லை. 10 பவுன் எனக்கிட்ட இருக்கு, அதை நான் பாவிக்கிறேன். எப்பொழுது விக்கிற ஐடியா வருமோ அப்பதான் விலை பார்க்க போறோம் நம்ம. எனவே இது விக்கிறதல்ல, இது பாவிக்கிறது. எப்படி நம்ம பாவிக்கிற வீட்டுக்கு ஜக்காத் இல்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க பாவிக்கிற அடிமைக்கு ஜக்காத் இல்லைன்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல அடிமைன்றது பெருமதியான ஒரு சொத்து. நீங்க பாவிக்கிற குதிரைக்கு ஜக்காத் இல்லைன்றாங்க. குதிரைன்றது பெருமதியான ஒரு சொத்து. அதை வச்சு சொல்றாங்க பாவிக்கிற வீடு, பாவிக்கிற வாகனம், இதுக்கு ஜக்காத் இல்லைன்ற மாதிரி நீங்க பாவிக்கிற தங்கம் அதுக்கு ஜக்காத் இல்லைன்றாங்க. சஹாபாக்கள்ல பல பேர் சொல்றாங்க, ஃபுகஹாக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட 4 இமாம்கள்ல 3 பேர் ஜக்காத் இல்லைன்றாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல பொதுப்படையாகத்தான் சொல்கிறான், தங்கம் வெள்ளி சேமிச்சு வைக்கிறவங்களுக்கு தண்டனை இருக்குதுன்னு. எனவே அவங்க தங்கத்துக்கு கொடுக்கத்தான் வேண்டும். அந்த கருத்தை தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லிட்டு போனாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டிய விடயம் என்னன்னா, நீங்க ஏதோ ஆசையோட ஆர்வத்தோட கொடுக்கிறது தான் நமக்கு சரின்னு படுது, அது தங்கம் வெள்ளி சேமிச்சவர்களுக்கு மறுமையில தண்டனை இருக்குதுன்னு எச்சரிக்கை வருது, எனவே கொடுக்கிறது தான் நமக்கு சரியா படுதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஆதாரத்தை விளங்குங்க, அந்த கருத்தில் உள்ள நியாயத்தை விளங்குங்க, உங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். ஏன் 1400 வருஷமா இருக்கிற கருத்து வேற்றுமை இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து ஒரு முடிவுக்கு வர இயலாது. நீங்க பாக்குறீங்க, அடே 3 மதுஹபுடைய இமாம்கள் சஹாபாக்களில் பல பேர் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம், நம்மட வீட்டுக்கு கொடுக்கறது இல்லை, பாவிக்கிற வாகனத்துக்கு கொடுக்கறது இல்லை. நம்மட கையில் ஒரு மொபைல் போனுங்க சில நேரம் 10 லட்சம் பொறுமதியா இருக்கும், கொடுப்போமா? நம்ம பாவிக்கிறோம், கொடுக்கறது இல்லை. அது மாதிரி இதுவும் பாவிக்கிற தங்கம். எனவே இதுக்கு கொடுக்க தேவையில்லைன்றது உங்களுக்கு நியாயமா பண்ணினா உங்களோட பின்னுக்கு சஹாபாக்களுடைய கருத்தும் இருக்குது, இமாம்களுடைய கருத்தும் இருக்குது. நீங்க நியாயத்தை விளங்கி செஞ்சுட்டு போகலாம். பிரச்சனை என்னங்க, கொடுத்தா பாவம், கொடுத்தா தண்டிக்கப்படுவீங்க, இப்படி யாருமே சொல்லலைங்க. இப்படி யாருமே சொல்லலைங்க. சமகால அறிஞர்களுள் குர்ஆன் சுன்னாவை போதிக்கிற அறிஞர்கள் எந்த அளவுக்கு தெளிவாக சொன்னாங்க தெரியுமா? நாங்க ஆதாரத்தை அணுகி பார்த்தால் கொடுக்க தேவையில்லைன்ற பக்கம் என்ன செய்யுது, நமக்கு கொஞ்சம் பலமா விளங்குது. ஆனா பேணுதலுக்கு நீங்க கொடுத்துட்டு போயிருங்க. அன்பாண்டவர்கள், எனவே கொடுத்தா பாவம், கொடுத்தா தவறுன்னு சொல்ற ஒரு நிலைப்பாட்டை எந்த அறிஞர்களும் சொல்லல. எனவே இதை விளங்குங்க, இன்னும் தேடுங்க. உங்களோட சொத்து, உங்களோட செல்வம் தொழுகையை தேடுற மாதிரி, ஹஜ்ஜை தேடுற மாதிரி, உம்ராவை தேடுற மாதிரி ஜக்காத்தை பத்தி கொஞ்சம் இன்னும் ஆழமா பாருங்க. பார்த்து இறையச்சத்தோட ஈமானோட ஒரு முடிவுக்கு வாங்க. கொடுக்கிறது தான் எனக்கு சரியா படுதுன்னு விளங்குது, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க தவறாக முடிவெடுத்திருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கூலியை தருவான். நீங்க தேடுறீங்க, உலமாக்கள்கிட்ட கருத்தை பார்க்குறீங்க, அறிஞர்களுடைய ஆய்வுகளை எல்லாம் பார்க்குறீங்க, கொடுக்க தேவையில்லைன்றது தான் சரியா படுது உங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நீங்க சரியா முடிவெடுத்தா 2 கூலி தருவான், பிழையா முடிவெடுத்திருந்தா குற்றம் பிடிக்க மாட்டான், ஒரு கூலியை தருவான். எனவே கருத்து வேற்றுமையில் தீர்வுக்கு வர முடியாத கருத்து வேற்றுமைகள், 2 பக்கத்துக்கும் ஆதாரம் தள்ளாடக்கூடிய செய்திகள்ல நம்ம மிச்சம் கவனமாகத்தான் கையாள வேண்டியிருக்கிறது. அடுத்தவர்களை வழிகேடு சொல்லி, அடுத்தவங்க செய்யறது பிழை, ஹராம், பாவம் என்று சொல்லி நம்ம குற்றவாளியாகி விடுற அளவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் நான் நன்மை தருவேன் என்று சொன்ன ஒரு விடயத்தில் இல்ல நீ குற்றம் பிடிக்கப்படுவாய் என்று அல்லாஹ்வை மீறி என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்க போயிடக்கூடாதுன்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் படிப்போம். அன்பாண்டவர்களே, உண்மையிலே இந்த தலைப்புடைய நோக்கம் ஜக்காத்துட பெருமதியை விளங்க வேண்டும். தொழுகையை விளங்கின நம்ம, ஹஜ் உம்ராவை விளங்கின நம்ம, ஹஜ் உம்ராவை விடவும் இஸ்லாத்துல முதன்மைப்படுத்தப்பட்ட நோன்பை விடவும் முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு இபாதத்து தான் என்ன, ஜக்காத்ன்றதை விளங்கி அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறானா, கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த கடமையை சரியா செஞ்சிடணும். மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல கேவலப்படுற நிலைமை வந்துடப்படாது. ஏன்னா சுவனவாசினாலும் அந்த தண்டனை இருக்குதுங்க. மஹ்ஷர் மைதானத்துல கேவலப்பட்டுறக்கூடாது. உங்களை பார்க்கும் பொழுதே அல்லாஹ் படைச்சவர்கள் எல்லாம் அடே இவன் ஜக்காத்து கொடுக்காதவன் விளங்குற அளவுக்கு என்ன செஞ்சிடப்படாது,
கேவலப்பட்டுறக்கூடாதுன்றதை விளங்கி ஜக்காத்துடைய பெருமதியை விளங்கி இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து முறையாக அந்த கடமையை நிறைவேற்றுவோம். அதனூடாக உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை கொஞ்சம் கேட்டுட்டு போங்க, மறந்துட்டோம். நம்ம பெண்களுடைய சொத்துக்கு யார் ஜக்காத்து கொடுக்கிறது? இது கட்டாயம் சொல்லப்பட வேண்டிய ஒரு பகுதி. பெண்களுக்கிட்ட 10 பவுன் 20 பவுன் 30 பவுன் இங்கே 100 200 300 சொல்றாங்க. அவ்வளவு தங்கம் இருக்குமாக இருந்தால் அதுக்கு கணவன் பொறுப்பல்ல. அந்த பெண்கள் தான் அவர்களுடைய சொத்திலிருந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். பெண்களுடைய தங்கத்தில் உங்களுக்கு கையால் பணமாக கொடுக்கறதுக்கு இல்லையா, ஒரு மோதிரத்தை ஒரு காப்பை உங்களோட ஜக்காத்துற கணக்குக்கு ஏற்ற மாதிரி விற்று அதை நீங்கள் கொடுங்க. அல்லது உங்களோட நிசாபுட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோதிரத்தில் பாரம் வருதா, அந்த மோதிரத்தையே ஜக்காத்தா கொடுக்கலாம், அந்த காப்பையே ஜக்காத்தா கொடுக்கலாம், அந்த கை செயினையே ஜக்காத்தா கொடுக்கலாம். கணவனுக்கிட்ட போய் நீங்கள் தான் என்ன ஜக்காத்தை கொடுக்கணும்னு சொல்கிற ரைட்டு பெண்களுக்கு கிடையாது. எனவே பெண்கள் தான் பெண்களுடைய சொத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஆண்கள் அல்ல. ஆண்கள் உங்களோட பொருளாதாரத்துக்கு நீங்க தான் கொடுக்கணும். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுண்டா, நம்ம ஒரு கடையுள்ளுக்கு 5 பேர் பொருளாதாரத்தை போட்டிருக்கிறோம். உங்கள்கிட்ட முதல் வாங்கி இருக்கிறோம், இவர்கிட்ட முதல் வாங்கி இருக்கிறோம்டா முதல்ல பிரிச்சு பார்க்கறது இல்லைங்க. இது இவர்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன். நீங்க உங்களோட பொறுப்புல உள்ள முழு அந்த சொத்துக்கும் தான் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எனவே உங்களோட பொறுப்புல உள்ள சொத்துக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்கணும், உங்களோட மனைவியோட சொத்துல உள்ள பொறுப்புக்கு அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். இந்த ஒரு பாடத்தை என்ன செஞ்சுக்கொள்ளணும், நாங்க விளங்கிக்கொள்ளணும். இதுல நாங்க நினைச்ச மாதிரி விளையாட போகக்கூடாது. பெண்களோட தங்கம் 100 பவுனும் அப்படியே ஈக்கணும், மாப்பிள்ளை ஜக்காத்தை கொடுக்கு. இது அல்லாஹ்வை மாத்திர வேலை. அவருடைய சொத்துல இருந்து ஜக்காத்து கொடுக்கணும், அதை செய்யுங்க. நீங்க சொத்துல இருந்து தான் கொடுக்கணும், சொத்துக்கு வெளியே போய் கொடுக்கறது இல்லை. எனவே இந்த ஒரு பாடத்தை என்ன செஞ்சு கொள்ளணும், நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் போங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக்.